ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ஃபார்ம்ஸ் ஒன்று கொடுத்துட்டு வராங்க. ஓட்டர் ஐடி கலெக்ஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துட்டு வராங்க. அதாவது பிஎல்ஓ எஸ்ஐஆர் ஃபார்ம். இதை நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் தமிழில் சொல்கிறேன். ஸ்டெப் 1, அதாவது நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேராக எடுத்து வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரீசெண்டாக எடுத்த ஸ்டாம்ப் சைஸ் கலர் ஃபோட்டோ ஒன்று, இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடியோட நம்பர், அதாவது எபிக் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் ஆதார், உங்களோட ஆதார் நம்பர், அப்புறம் உங்கள் அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபு அவங்களோட பெயர் மற்றும் ஓட்டர் ஐடி நம்பர், அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா ஓட்டர் ஐடி 2002க்கு முன்னாடி உள்ளது அப்படின்னா அந்த ஓட்டு போட்ட பூத்தோட நம்பர், அதனோட சீரியல் நம்பர், பார்ட் நம்பர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் ஒன்று நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை போய் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணினீங்கன்னா அதில் உள்ள விவரங்களையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு தேடும்போது உங்கள் அம்மா அப்பா பூத்தோட நம்பர், அவங்களோட சீரியல் நம்பர், அவங்களோட பார்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அப்புறம்தான் நீங்கள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும். இப்போ ஸ்டெப் 2ல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்ககிட்ட முன்னாடியே உங்களோட டீட்டெயில்ஸோட பிரிண்ட் பண்ணப்பட்ட 2 ஃபார்ம்ஸை உங்கள் பூத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த 2ஐயும் ஃபில்லப் பண்ணணும். அதில் நீங்கள் ஃபில்லப் பண்ணினதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி கலெக்ஷன் பண்ணுற பூத்தில் கொண்டு போய் கொடுக்கும்போது ஒன்று உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இப்போ ஸ்டெப் 3, இந்த ஃபார்மில் முன்னாடியே பிரிண்ட் பண்ணப்பட்ட தகவல்கள்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம சரி பார்க்கணும். கண்டிப்பாக இதை நம்ம செக் பண்ணணும். அதில் என்ன இருக்குன்னா, உங்களோட நேம், உங்களோட அடையாள அட்டை நம்பர், உங்களோட வீட்டு அட்ரஸ்ஸு, உங்களோட பாராளுமன்ற தொகுதியோட பெயர், ஓட்டுச்சாவடியோட பெயர், ஓட்டுச்சாவடியோட நம்பர், உங்களோட பார்ட் நம்பர், உங்களோட சீரியல் நம்பர், உங்களோட ஸ்டேட்டோட பெயர், உங்களோட QR கோடு, உங்களோட பழைய ஓட்டர் ஐடியோட ஃபோட்டோ இதெல்லாம் அதில் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். நீங்கள் அதில் தப்பாக இருந்தால் அந்த ஃபார்ம்லேயே திருத்தலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட கலெக்ஷன் பூத்தில் போய் அதை நீங்கள் சொல்லலாம். இப்போ ஸ்டெப் 4, இந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்றது, எந்த இடத்துல ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றத நான் பிளாக் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட அப்பா பேர், அவரோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர், அம்மா பேர், ஓட்டர் ஐடியோட நம்பர், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்களோட பேர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இதெல்லாம் இதில் ஃபில்லப் பண்ணணும். திருமணமான பெண்கள் கணவர் பெயரை எழுதலாம். திருமணமாகாதவர்கள் நாட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு அந்த ஸ்பவுஸ் அப்படின்னு கேட்டிருக்கிற பகுதியில் ஃபில்லப் பண்ணினா போதும். இதுக்கப்புறம் 5வது ஸ்டெப் என்னன்னா, உங்களோட ஆல்ரெடி அந்த ஃபார்மில் ஒரு பிரிண்டட் ஃபோட்டோ இருக்கும். அது பக்கத்தில் உங்களோட ஸ்டாம்ப் சைஸ் கலர் ஃபோட்டோவை ஒட்டணும். அதை ஒரு காப்பியில் மட்டும் ஒட்டினா போதும். இப்போது ஸ்டெப் 6, இந்த ஃபார்மில் கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த பார்ட்டு, நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிற பார்ட் யார் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா, அம்மா அப்பா தான் பண்ண முடியும். அதாவது 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களோட டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அது பிரகாரம் ஃபில்லப் பண்ணணும். இப்போது 2002 ஓட்டர் ஐடி, அந்த பழைய ஓட்டர் ஐடி பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுருக்கிறவங்க வெப்சைட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கிற டீட்டெயில்ஸை அப்படியே அதில் இருக்கிற மாதிரியே ஃபில்லப் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டெப் 7 போகலாம். 2002 இருக்கிற ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்க பெயர் இருந்தால் அவங்க தான் இந்த லெஃப்ட் சைட் காலம் ஃபில்லப் பண்ணணும். அதில் இருக்கிறபடியே அவங்களோட பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அந்த நம்பர் இப்போ வேறவா இருந்தால் கூட அப்போ இருக்கிற நம்பர் தான் ஃபில்லப் பண்ணணும். அவங்களுடைய ரிலேட்டிவோட பேரும் அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். அவங்களுடைய உறவு முறை, மாநிலத்தோட பெயர், அப்புறம் அவங்களோட வாக்குச்சாவடியோட நம்பர், அவங்களோட பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே அந்த ஓட்டர் ஐடியில் இருக்கிறபடியே ஃபில்லப் பண்ணணும். இது 2002 உங்கள் பெயர் இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபில்லப் பண்ணணும். இப்போ புதுசாக இருக்கிறவங்க இதில் பண்ணக்கூடாது. இப்போ அந்த ஃபார்மில் உங்களோட ரைட் சைடு இருக்கிற பகுதிக்கு வரலாம். ஸ்டெப் 8, 2002 உங்கள் பேர் இல்லை அப்படின்னா இந்த சைடு ஃபில்லப் பண்ணணும். உங்களை 2002 இருந்த ஒரு குவாலிஃபையிங் ரிலேட்டிவோட தகவல் தான் இதில் நீங்கள் பதிவு செய்யணும். அந்த ரிலேஷன்ஸ் தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். அவங்களுடைய பழைய அந்த 2002க்கு முன்னாடி இருக்கிற ஓட்டர் ஐடியில் இருக்கிற டீட்டெயில்ஸை இதில் நீங்கள் ஒரு குவாலிஃபையிங் ரிலேட்டிவாக இதில் நீங்கள் பதிவு செய்யணும். அப்படி ஃபில்லப் பண்ணும்போது இதில் அந்த குடும்ப நபர், அதாவது 2002க்கு முன்னாடி இருக்கிறவங்களோட ரிலேட்டிவோட நேம், அவங்களுடைய
பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி, அவங்க அந்த ஓட்டர் ஐடியில் எந்த ரிலேட்டிவ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பெயர், ரிலேஷன்ஷிப்பு, அவங்களுடைய வாக்குச்சாவடி எண், சீரியல் நம்பர், பார்ட் நம்பர் எல்லாமே அதில் இருக்கிறபடி ஃபில்லப் பண்ணணும். அதில் எந்த காரணம் கொண்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மேப் ஆகக்கூடாது. அவ்வளோதான், ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 9 சிக்னேச்சர் அப்படின்ற இடத்துல இந்த பர்சன் வந்து சிக்னேச்சர் பண்ணணும். அப்படி சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் இல்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பரே ஒருத்தர் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை எழுதிட்டு அவங்க சிக்னேச்சரை போடலாம். இப்போ ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் 10 வந்து அந்த 2 ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியிருப்பீங்க. ஒன்றில் ஃபோட்டோ ஒட்டியிருப்பீங்க. இந்த 2 ஃபார்மையும் ஓட்டுச்சாவடி கலெக்ஷன் பூத் இருக்கும் இல்லையா, அங்கே போய் சப்மிட் பண்ணிவிட்டு அதில் ஒன்று வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இதுதான் இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ணக்கூடிய முறை. இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும். நான் படித்த தெரிஞ்சின்ற விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். அவ்வளோதான். நன்றி.